17/8/2026 பாக்கியத்தாரா PT 67க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். நேற்றுக்கு நம்ம கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸு தான், கொஞ்சம் சொதப்பிடுச்சு. சரிங்களா, இல்லைன்னா ஒரு நல்ல வின்னிங் எடுத்துருந்துருக்கலாம். 38 83 6 6 பொறுத்த வரைக்கும் நமக்கு உள்ளே வர்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் சி போர்டுக்கு 1 வர்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் 0க்கு தான் பவர் கொடுத்துருந்தேன். 5 வந்தால் சி போர்டு வரும்னு சொல்லியிருந்தேன். 1க்கு பவர் 6ன்னு சொல்லிட்டு இறக்கிட்டான். இல்லைன்னா நம்ம 31லாம் வந்திருக்கா, 381 அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் கவனக்குறைவாக போச்சு. 888லாம் கொடுத்துருந்தேன். 3 1 3 8 7லாம் கொடுத்துருக்குறேன். கொஞ்சம் 831 அதுக்கு அப்படியே திருப்பி விட்டு 1க்கு பவர் 6ன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு அந்த இதில் இருந்து எல்லாமே உள்பக்கமாக போயிடுச்சு. நம்பர்லாம் 2 4 6 மட்டும் வெளியே வந்திருக்கு. 6 6 சரிங்களா, 6 வெளியே வந்திருக்கு. இந்த 4 2லாம் உள்ளே போயிடுச்சு. அப்படியே இந்த நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா 642ன்னு 2ஆம் நம்பர் சி போர்டுக்கு அதிகபட்சமாக எதிர்பார்த்தது. அதை வச்சு தான் நம்ம 642லாம் கொடுத்துருந்தேன் நான். ஆனால் அப்படியே கவுத்து விட்டான். இதுலேருந்து வரல. நாளைக்கு ஆல் போர்டிலேருந்து கண்டிப்பாக வரும். இதில் இருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் எதிர்பார்க்கலாம் நாளைக்கு. சரிங்களா, அதனால் சி போர்டு நம்ம நல்ல ஒரு இதாகவே எடுத்துருக்குறோம். சரிங்களா, சி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 7 1 சரிங்களா. அப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் நம்பர், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 8ஆம் நம்பர் கொடுக்கலாம். அவ்வளோதான். 8ஆம் நம்பர் கூட நம்மளுக்கு ரொம்ப ஒரு ரேரு தான் வர்றதுக்கு. இருந்தாலும் உள்ளே தான் வந்தால் வரணும், இல்லைன்னா வெளியில் சைடு போயிடணும். இருந்தாலும் 9 கொடுக்கலாம். சரிங்களா, சி போர்டு 1 7 அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு 0 கொடுக்கலாமான்னா 0 கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 0 வச்சிடலாம். அவ்வளோதான். சப்போஸ் 0 வரலைன்னா அதுக்கு 5ஆம் நம்பர் வரலாம். சரிங்களா, 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம கொடுக்கவே இல்லை. ஒரே ஒரு இதில் தான் இருக்கும். எப்படின்னா இதில் வரல. 8ஆம் நம்பரை நம்ம வெளியில் கொடுக்கணும். 1 1 1 9 9 7 இதை தான் பெரும்பாலும் நம்ம வச்சுருக்கிறோம். சி போர்டு இந்த 4 நம்பர் தான் மெயின் டார்கெட். சரிங்களா, 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டு திரும்பவும் வருமாங்கிறது டவுட்டு தான். ஆனால் 6 வந்துட்டு வந்தால் ஏ போர்டுக்கோ பி போர்டுக்கோ வரலாம். சரிங்களா, இந்த 6 நம்ம வந்துட்டு ஏன் கொடுக்கணும்னா 1 6ங்கிற மாதிரி, அப்படி பார்த்தா 7 மேலே போகலாம். சரிங்களா, ஒரு 76ங்கிற மாதிரி நம்பர் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. சரிங்களா, 76 ஆமாம் 76ங்கிற மாதிரி நம்பரும் நம்மளுக்கு நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, அது தனியாக நான் 2 நம்பர் தர்றேன். அது உங்களுக்கு வருதா பாருங்கள். சரிங்களா, ஏன்னா வந்துச்சுன்னா நல்ல ஒரு இதாகவே இருக்கும். சரிங்களா, அது எப்படிங்கிறது நான் பார்க்கணும். அதை நான் எப்பவுமே சொல்லிடுறேன், அது எப்படி வரும் என்னங்கிறது. சரிங்களா, ஏசி அல்லது ஏபி. சரிங்களா, இந்த டார்கெட் வந்துட்டு இது வந்துட்டு 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா இந்த நம்பர் அப்படியே வின்னிங் வரும். சரிங்களா, 67 ஏசி அல்லது ஏபிக்கு தான் இந்த நம்பர் வரும். சரிங்களா, 67 76 68 இது வந்து ஒரு ஃபாலோவிங் நம்பராக இல்லை. நாளைக்கு வந்தால் இந்த இதில் பவர் பண்ணி 81ன்னு வரணும், இல்லைன்னா திரும்பவும் 86 7 8 6 ரம்மியில் கூட நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, பார்த்துக்கோங்க. அப்படியே இதில் வந்துட்டு 3 டிஜிட்டலாக வருதுன்னா இங்கே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா, இந்த நம்பர்களில் சில டைம் அப்படியே உட்காரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதிகமாக. சரிங்களா, அதனால தான் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த நம்பரும் நாளைக்கு எடுத்துக்கணும். இது வந்து ஒரு சாலிடாக இது சில நேரம் அப்படியே வரும். சரிங்களா, நம்ம கொடுக்குறது பாருங்கள், உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த நம்பர்லாம் சில நேரம் அப்படியே உட்காந்துரும். சரிங்களா, ஒரு 4 செட்டு மட்டும்தான் இதில் வந்து நம்ம கொடுப்போம். சரிங்களா, சில நேரங்களில் இது வந்து அப்படியே உட்காரதுக்கு நிறைய வாட்டி உட்காந்துருக்குது. அதனால் சரி அதெல்லாம் கொடுக்காமல் விட்டுறேன். வாங்குறவங்களுக்கு அது பார்க்குறவங்களுக்கு. நேற்று 6 சொன்னேன் இல்லையா, 6 9 7 இதெல்லாம் வர்றதுக்கு 6 7 இருக்குது. இங்கே இந்த நம்பரும் இருக்குது. வந்தால் இப்படி உட்காந்துரும். சரிங்களா, அதனால் நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இந்த கணிப்பில் வந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருவோம். சரிங்களா, எதுவும் கட்டாயம் கிடையாது. எல்லாம் ஒரு கணிப்பு தான். அந்த கணிப்பில் இந்த மாதிரிலாம் வந்துடுது சில நேரத்தில், அதனால் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா, பாருங்கள், பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா, ஏபி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 07 சப்போர்ட்டுக்கு 9
0க்கு 5, 7க்கு 2, 9க்கு 4. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 08, பி போர்டில் 92, சி போர்டு 71, எஸ்எஃப் போர்ட்டுக்கு 6ஆம் நம்பர் எங்கே வேணாலும் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக ஏ போர்டு, பி போர்டு இதுதான் வரும். சரிங்களா, பார்க்கலாம். ஒருவேளை ஏசிக்கு வந்துச்சுன்னா இந்த 67 ஏசிக்கு 6ஆம் நம்பரும் வரலாம். சி போர்டை நம்ம பொறுத்த வரைக்கும் வந்தால் ஒரு 6ஆம் நம்பர் வந்துடும். ஏசி ஏபி தான் இந்த நம்பர். சரிங்களா, அதனால் வந்தாலும் வரலாம் 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும். அதனால் நம்ம அதுக்கு பவர் நம்பரும் சொல்லிடுறோம். சரிங்களா, அப்புறம் 97, 81, 81 வரணும், இல்லைன்னா 86 வரணும். சரிங்களா, அதையும் பார்த்துக்கோங்க. 97, 97 வரணும், இல்லை 79 மாறலாம். சரிங்களா, அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம 2D கொடுக்குறது அப்படியே வரும்னு சொல்ல முடியாது, திருப்பியே அடிக்கடி அடிக்கிறாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி எடுக்கணும். சரிங்களா, அதேமாதிரி நான் சொல்கிற மாதிரி 89, 39, 28, 02. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து நம்மளுக்கு டார்கெட்டாக நாளைக்கு சாலிடாக சூப்பராக 9, 6 எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, பார்த்துக்கோங்க. டபுள்ஸ் வந்தால் 1, 3, 4. சரிங்களா, 3ஆம் நம்பர், அதான் 1ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 8ஆம் நம்பர் இதெல்லாம் திருப்பியும் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதான் 6, 8, 8லாம் கொடுத்துருக்கோம். 3, 1, 1 கொடுத்துருக்குறோம். சரிங்களா, வருதா பாருங்கள். 7ஆம் நம்பர் கேட்டிங்கன்னா 7ஆம் நம்பர் வந்துச்சுனாலும் டபுள்ஸோ ட்ரிபிள்ஸாக கூட வரலாம். சரிங்களா, பார்த்துக்கோங்க. 3 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் 839, இல்லைன்னா 389, இல்லைன்னா 88, 33 அந்த மாதிரி வரணும். இது பார்த்திங்கன்னா 679 நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே 697ன்னு வந்துருக்குது. சரிங்களா, இந்த பேட்டர்ன் பிரகாரம் 697. அது எப்படி வேணாலும் பாக்ஸாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பார்த்து இப்படி ஒரு செட்டு அப்படி ஒரு செட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் 897 இது அப்படியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, ஏன்னா இந்த 6 வர்ற இடத்துலலாம் நமக்கு சில நேரம் 9 ஆக்கிடுவாங்க. சரிங்களா, நம்மளுக்கு இன்றைக்கி 6 கிடச்சிருக்கு. ஒருவேளை 97, 98 அந்த மாதிரி வந்துடும். சரிங்களா, அதை தான் நம்ம சொல்கிறோம். 6, 9 வந்தாலே சில நேரம் திருப்பி அடிச்சிடுவாங்க. சரிங்களா, அதனால் வந்துட்டு நம்ம அதுக்கு தான் இந்த நம்பரையும் சொல்லி கொடுக்குறோம். 6, 7, 9 தான் கொடுத்துருக்கோம். 8, 9, 7, 9, 8, 7ன்னு வரலாம். சரிங்களா, 891, 091, 021, 081, அதே மாதிரி 86ஆகவும் வரலாம். 289. சரிங்களா, நான் 6 பொறுத்த வரைக்கும் அப்படி தான் மேலே தான் போவோம். பார்த்துக்கலாம். 1 வந்துச்சுன்னா இப்படி வரும், 6 வந்துச்சுன்னா அந்த பக்கம் வரலாம், இல்லை 6 இந்த பக்கம் வந்து 8 அந்த பக்கம் போய் 0 சென்டராகவும் வரலாம். பாக்ஸு தான் இந்த 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பாக்ஸாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா, அதை நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. 4Dயை பொறுத்த வரைக்கும் 091, 30, 21, 28, 97, 20, 81. ஓகேங்களா, இது வந்துட்டு எப்போவுமே வந்துடாது. ஆனால் 3 நாளைக்கு ஒருக்கா 4 நாளைக்கு ஒருக்கா அந்த நம்பர் ஏசி நம்பர் 68, 31, 67 சில நேரம் ஃபுல்லாகவே உட்காந்துரும். ஓகேங்களா, 3 நாளைக்கு ஒருக்கா 2 நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி இதில் உட்காரோம். இதை நான் எப்பவும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா, நாளைக்கு நல்ல ஒரு கேசிங்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.